மயோனைஸ் சாப்பிடுவதனால் குழந்தைகளுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படுவது ஆய்வில் கண்டறியப்பட்டதால் தமிழகத்தில் அதன் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் 16 வயது மாணவிக்கு இருதயத்தில் ஏற்பட்ட துவாரம் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையின் மூலம் சரி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் எந்த அரசு மருத்துவமனையிலும் செய்யப்படாத இந்த சாதனையை நிகழ்த்திய ஓமந்தூரார் மருத்துவமனை மருத்துவர்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று நேரில் சந்தித்து பாராட்டினார். மேலும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட மாணவியையும் சந்தித்து உடல் நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் மருத்துவமனைகளில் இதுபோன்ற சிகிச்சைக்கு 18 லட்சம் முதல் 25 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். ஆனால் இங்கு முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம் மூலம் இலவசமாக செய்யப்பட்டுள்ளதாக பெருமையுடன் கூறினார். தமிழகத்தில் மயோனைஸ் தடை செய்யப்பட்டதற்கான காரணத்தையும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். ரா எக்கில் அது அந்த மயோனைஸ் பண்ணும்போது அது நிறைய அளவில் உடல் ரீதியாக பல்வேறு நோய் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதனால் அதுக்கு ஓராண்டு காலம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குழந்தைகள் பெரிய அளவில் விரும்பி உண்ணுகிறார்கள். அதனால் பாதிப்பு குழந்தைகளுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் உணவு பாதுகாப்புத் துறையின் சார்பில் அதற்கு ஓராண்டு காலம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது.